சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற முதல் முறையாக இந்த ஆராதனை பார்க்கிற கர்த்தருடைய மக்கள், நீங்கள் எங்கிருந்து எந்த இடத்துல இருந்து எங்களோடு நீங்கள் இணைந்திருந்தாலும் திருச்சபை உங்களை வரவேற்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் தொடர்ந்து எங்களோடு இணைந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். இன்றைக்கும் ஒரு விசேஷித்த நாள். நான் சொல்லி கொண்டிருக்கிறபடியாக பெந்தெகோஸ்தே நாள், தி டே ஆஃப் பெண்டெகாஸ்டல். ஆகவே இன்றைக்கு உலகெங்கிலும் இந்த நாளை பெந்தெகோஸ்தே நாளாக விசேஷமாக இதை கர்த்தருடைய மக்கள் சபை இன்றைக்கு ஆராதித்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு ஃபெஸ்டிவலாக, ஒரு பெருவிழாவாக இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அநேக இடங்களில் பெந்தெகோஸ்தே பெருவிழா என்று அநேக இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு நாளாக இந்த பரிசுத்த ஆராதனை நமக்கு காணப்படுகிறது. அதை குறித்த ஒரு சில காரியங்கள் இன்றைக்கு நாம் பார்த்து நம் சமாதானத்தோடு நாம் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்ளுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்லும்போது அதை பற்றி நமக்கு எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சபை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் எடுத்துக்கொள்வோமாக. லெட்ஸ் டர்ன் டு த புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 2. வேதத்தை நாம் திறந்து கொள்வோம். என்னோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம். இந்த 2ஆம் அதிகாரத்திலே சில வசனங்கள் பெந்தெகோஸ்தே நாள் அனுபவத்தை பற்றி அந்த இடத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெந்தெகோஸ்தே நாள், இந்த விசேஷித்த இந்த நாள் ஆராதனை வரும்போது எல்லா சபைகளிலும் இந்த ஒரு வேத பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். ஆகவே நாம் அநேக வார்த்தைகள் இந்த பகுதியில் இருந்து நாம் கேட்டிருப்போம். அநேக காரியங்கள், அநேக சத்தியங்கள் நாம் கேட்டிருப்போம். இந்த நாளிலும் கர்த்தராவியானவர் சபைக்கு அவர் கொடுக்க இருக்கிறதை இந்த நாளில் நாம் பெற்று கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிப்போமாக. நான் வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள் நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். I will read for you. Let's listen the word from verses 1 to onwards. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசோபொத்தேமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, புந்து, ஆசியா, பிரிக்கியா, பம்பிலியா, எகிப்து என்னும் தேசத்தார்களும் சீரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சிருக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தம்மையவர்களும் கிரேக்கத்தரும் அரேபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்ன விதமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 12 வசனங்கள் நமக்கு தெரிந்தவைகள்தான்.
இந்த 12 வசனங்களிலே ஒரு காரியம், ஒரு சம்பவம் நடைபெறுகிறதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கும் பொழுதே நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை குறித்து. அங்கே 120 பேர் கூடியிருக்கிற இடத்துல அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தபோது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினார் என்று பார்க்கிறோம். அதற்கு முன்னதாக அவர்கள் இருந்த இடத்திலே ஒரு பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த அந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். அப்பொழுது அதற்கு பிறகு பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் நிரப்பப்பட்டு அவர்களுக்கு தந்துள்ளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி அவர்கள் பேசப்பட்டபோது அங்கே கூடியிருந்தவர்கள் எல்லாரும் அதை ஆச்சரியமாய் பிரமித்து பார்த்து, இவர்கள் பேசுகிறது என்ன, நம்முடைய ஜென்ம பாஷையிலே இவர்கள் பேசுகிறார்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார். காரணம், இவர்கள் எல்லாரும் கலிலேயாவை சேர்ந்தவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய ஜென்ம பாஷை அவர்கள் பேசுகிறார்களே. ஜென்ம பாஷை என்றால் இந்த நாட்களில் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, நம்முடைய தாய்மொழி, அவர் மதர் டங். அதுபோல இவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுகிறார்கள். இவர்கள் கலிலேயாவாய் இருக்கும்போது இவர்கள் எப்படி நம்முடைய பாஷையிலே பேசுகிறார்கள் என்று அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சம்பவம் அங்கே நடந்தேறினதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த ஒரு காரியம் நடைபெற மிக முக்கியமாக நடந்த ஒரு விஷயம், பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்கினபடியினால். இதுதான் ஒரு முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர்கள் நடுவிலே இறங்கினபடியினால், அவர்களை நிரப்பினபடியினால் இப்படி ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு சம்பவம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு நமக்கு என்ன அவர் பேச இருக்கிறார். இது ஒரு பகுதி நமக்கு தெரிந்தவைகளாக இருந்தாலும் இப்படி ஒரு அனுபவம் பரிசுத்த ஆவியானவர்னாலே சபைக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், இன்றைக்கு நாம் இன்னும் ஒரு சில காரியங்கள் சபை தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகுதியிலே அவர் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். அந்த முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த முதல் பகுதியை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக கேட்டிருக்கலாம், இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கூட கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு நம்மோடு அவர் பேசும்படியாக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது, the day of Pentecostal came. இதுதான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது அது சரி, பரிசுத்த ஆவியானவர்கள் அவர்களை நிரப்பினது அது சரி, எல்லாம் கரெக்ட். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின நிமித்தம் அந்த 120 பேர் ஜென்ம பாஷையிலே அவர்கள் பேசினது சரி, எல்லாம் சரியா இருக்கிறது. ஆனால் இதுல ஒரு காரியம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது. இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது என்றைக்குன்னா, பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அது எப்படி கரெக்டா பெந்தேகோஸ்தே நாள் என்று அது எப்படி அந்த நாளை சொல்லப்பட்டது? அந்த நாளை ஏன் பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்பட காரணம் என்ன? இதை என்றைக்காக நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? இதை என்றைக்காக நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் இறங்கினது உண்மை. மறுபடியும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினது உண்மை. பலத்த காற்று போல் அடிக்கிற ஒரு முழக்கம் உண்டான சத்தம் அது வந்தது உண்மை. அவர்கள் எல்லாரும் 120 பேரும் அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தது உண்மை. அவர்கள் 120 பேரும் ஜென்ம பாஷையோட பேசினது உண்மை, எல்லாம் உண்மை. ஆனால் அது நடந்தது எப்போ என்றால், பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அப்ப அந்த நாளை எப்படி அது பெந்தேகோஸ்தே என்று அதை எப்படி அதை கொண்டு வந்தார்கள், ஏன் அந்த நாளிற்கு பெந்தேகோஸ்தே என்று வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இந்த பெந்தேகோஸ்தே என்கிற இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் பெண்டெகாஸ்டல் என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த நாள் சொல்லப்படுவதற்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு காட்ட நான் விரும்புகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்து காட்ட நான் ஆசைப்படுகிறேன்.
வேதத்துல இந்த ஒரு நாளை பெந்தேகோஸ்தே நாளாக அதை மாறினதற்கு காரணம் என்னவென்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையிலே அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதற்கு இவைகளும் ஒரு சாட்சியாய் இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதற்கு இதுவும் ஒரு சாட்சியாய் இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார் என்று சொல்லப்படுவதற்கு இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு வேத பகுதியும், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் என்கிற அந்த ஒரு நாளும் விசேஷமாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ பெந்தேகோஸ்தே என்று அந்த நாளுக்கு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எடுத்துக்கொள்ளுங்கள் என்னோடு கூட லேவியராகமம். என்னோடு கூட நீங்கள் வரும் பொழுதுதான் நீங்கள் இதை புரிந்து கொள்ள முடியும். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Leviticus, the book of Leviticus, chapter 23, verses 15 and 16. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்கள். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். மறுபடியுமாய் நான் வாசிக்கிறேன். நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். இங்கே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாக மோசேக்கு அவர் சொல்லுகிறார். சொன்ன ஒரு காரியத்திலே தான் இப்பொழுது நாம் வாசித்த இந்த ஒரு விஷயம் இங்கே கடந்து வருகிறது. கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்துங்க. கர்த்தருக்கு ஒரு புதிய போஜன பலி, புதிய போஜன பலி செலுத்துங்க. அதை எப்போ செலுத்தணும் என்கிற ஒரு கட்டளையை, ஒரு கண்டிஷன், ஒரு விதிமுறையை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை அந்த 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் நமக்கு காட்டுகிறது. அவர் அந்த நாட்களை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் பாருங்க, ஓய்வு நாட்களுக்கு மறுநாள். அப்போ ஆதி காலங்கள், நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த காலங்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளாக ஏற்படுத்தினது வாரத்தின் அந்த கடைசி நாள். முதல் 6 நாட்கள் மக்கள் வேலை செய்ய வேண்டும். கடைசி அந்த 7ஆம் நாள் அவர்கள் ஓய்ந்திருக்க வேண்டும். இன்று நம்மளுடைய இன்றைய கால அந்த அட்டவணை கேலண்டர் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு அது சனிக்கிழமையாக அது பார்க்கப்படுகிறது. அப்ப சனிக்கிழமை ஓய்வு நாளாக சொல்லப்படுகிறது. அப்ப வசனத்தின்படி பார்க்கும்போது சனிக்கிழமைக்கு அடுத்த நாள், அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருந்து எண்ணும்படியாக சொல்லுகிறார். அப்படி எண்ணும்போது 50வது நாள் வரும்போது, 50வது நாள் முடியும் போது அதுக்கு அடுத்த நாள் வரும் பொழுது கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செலுத்தும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த போஜன பலி, இட்ஸ் பாஸ் ஓவர், இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க பாஸ் ஓவர். அந்த நாட்கள்ல ஆண்டவர் ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு பண்டிகை, கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பாவ நிவாரணை, இப்படி ஒவ்வொரு கால சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். குற்ற நிவாரண பலி, இப்படி அநேக பலிகளை அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கட்டளையாக வைத்தார்.
அப்படி அவர் வைத்த போது அதிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை புதிதாய் அவர் இந்த இடத்துல கொண்டு வருகிறார். எனக்கு புதிய போஜன பலியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப அந்த புதிய போஜன பலி தான் என்ன, எதை அவர் அந்த இடத்துல சொல்ல வருகிறார் என்று பார்க்கும்போது இன்னொரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். நீங்கள் உபாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 16:9 அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 9-10 வசனங்கள். Deuteronomy chapter 9 verses 10. அங்கே நாம் வாசிக்கிறோம், 7 வாரங்களை எண்ணுவாயாக, அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்து. அப்ப இந்த இடத்துல ஒரு வசனத்தை அந்த வார்த்தை நம்ம கவனிக்கிறோம். என்னன்னா, அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரித்து. அங்கே நம்ம என்ன வாசிச்சோம்? கர்த்தருக்கு ஒரு என்னவா, கர்த்தருக்கு ஒரு போஜன பலியை செலுத்து. மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்க என்னோடு கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வர்றேன் என்பதற்கு. அங்கே மோசே பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ இன்ன விதமாய் ஓய்வு நாளுக்கு பிறகு ஆரம்பிக்கிற மறுநாளிலிருந்து நீ தொடங்கி 50 நாள் மட்டும் நீ அதை எண்ணணும். அப்படி என்றால் இது 7 வாரங்கள் கடந்து வரும். 50 நாட்கள் என்று சொல்லும்போது 7 வாரங்கள். அந்த 7 வாரங்கள் முடிந்து அந்த 7வது ஓய்வு நாளுக்கு பிறகு அந்த மறுநாள் நீ என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு எனக்கு ஒரு புதிய போஜன பலி செலுத்தணும். அது என்ன புதிய போஜன பலி என்றால், இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பண்டிகையை கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, செலுத்த வேண்டும். ஒரு பண்டிகையை கர்த்தருக்கு செலுத்தணும். அது அந்த இடத்துல வசனம் சொல்லுது. அவைகள் முடிந்த போது, அந்த 50 நாட்கள் முடிந்த போது அதற்கு அடுத்த நாள் வாரங்களின் பண்டிகையை, வாரங்களின் பண்டிகை, the festival. அந்த வார்த்தைக்கு தான் நான் இந்த வசனங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். பண்டிகை. அப்ப அங்கே கர்த்தர் புதிய போஜன பலியை செலுத்து என்று அவர் சொல்லுகிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், ஒரு ஃபெஸ்டிவல் நீ செலுத்தணும், ஒரு ஃபெஸ்டிவல் செலுத்தணும். ஏன் அந்த ஒரு ஃபெஸ்டிவல் தேவன் கேட்கிறார்? ஏன் ஆண்டவர் அந்த ஒரு பண்டிகை கர்த்தர் கேட்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, அங்கேதான் இன்றைக்கு ஒரு சத்தியம் உள்ளே அடங்கி இருக்கு பிரியமானவர்களே. ஆகவேதான் இன்றைக்கு உலகெங்கிலும் அந்த பண்டிகையாக, இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள் பண்டிகையாக இன்றைக்கு உலகெங்கிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏன் இந்த ஃபெஸ்டிவல், ஏன் கர்த்தர் இதை செலுத்து என்று ஆண்டவர் ஏன் கேட்கிறார்? ஏன் இந்த பண்டிகை கர்த்தருக்கு ஆசரி என்று ஏன் கர்த்தர் கேட்டார்னா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அதை நான் பிற்பாடு அதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் இன்னுமாக நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி இன்னும் அழகாக நமக்கு புரியும்படியாக அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த பண்டிகை எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த இடத்துல பவுல் கொண்டு வருகிறார். Acts chapter, the book of Acts 20 chapter verses 16. அப்போஸ்தல நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Acts chapter 20 verses 16. அங்கே பவுல் என்ன சொல்றார் பாருங்க. பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம். இந்த இடத்துல வசனம் நமக்கு தெளிவாக காணப்படுகிறது. லேவியராகமத்தில் நம்ம பார்த்தோம், போஜன பலி என்று
உபாகமம்ல பார்த்தோம் வார பண்டிகை என்று. இவைகளை பவுல் விளக்கமாக தெளிவாக சொல்லுகிறார். அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை. பெந்தேகோஸ்தே பண்டிகை, the day of Pentecostal. அப்ப பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றார் பாருங்க. பவுல் கூடுமானால் பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்று தீவிரப்பட்டது நிமித்தம். அப்ப பவுல் ஊழியத்து நிமித்தமாக எங்கே போயிருந்தாலும், கலாத்தே நாட்டுக்கு போயிருந்தாலும் சரி, மக்கோதனியா நாட்டிற்கு போயிருந்தாலும் சரி, ஆசியாவுக்கு கடந்து போயிருந்தாலும் சரி, எபேசு சபைக்கு கடந்து போயிருந்தாலும் சரி, கொரிந்து பட்டணத்திற்கு கடந்து போயிருந்தாலும் சரி, ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை வரும்போது பவுல் எங்க இருக்க விரும்பினாராம்? எருசலேம்ல இருக்க விரும்பினாராம். ஏனென்றால் எருசலேம்ல தான் என்ன உண்டு? தேவாலயம் உண்டு. அப்போ இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது பாருங்க. அப்ப இந்த நாட்களில் இந்த பெந்தேகோஸ்தே நாள் விசேஷமாக இன்றைக்கு உலகெங்கிலும் இந்த ஒரு கர்த்தருடைய நாளை பெந்தேகோஸ்தே நாளாக இன்றைக்கு சபைகள் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு நம்முடைய சபையில் எத்தனை பேர் இன்றைக்கு இங்கே இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்முடைய சபை மக்கள் எங்கே? ஒருவேளை விடுமுறைக்காக பல இடங்களுக்கு கடந்து போயிருக்கலாம், பல நிகழ்ச்சிகளுக்கு கடந்து போயிருக்கலாம், விசேஷித்த காரியங்களுக்கு கடந்து போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டு செலுத்து ஆசரி என்று சொன்ன ஒரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் பவுலை போல பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கூடாரத்திலே எருசலேமிலே வந்து விட வேண்டும், சபைக்கு வந்து விட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. வேதம் தெளிவாய் சொல்லி இருக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அந்த ஓய்வு நாளிலே, பரிசுத்த நாளிலே, பெந்தேகோஸ்தே நாளிலே நம்முடைய சொந்த காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது. தங்களுடைய சொந்த நிகழ்ச்சிகள், குடும்பத்திலேயோ உறவுகளிலோ எந்த ஒரு காரியங்களையும் அந்த நாளிலே அதை வைக்கக்கூடாது. அது கர்த்தருடைய நாள், அது கர்த்தரை ஆசரிக்கிற நாள். அன்றைக்கு கர்த்தருடைய மக்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில இருக்க வேண்டும். பவுலை குறித்து இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. பெந்தேகோஸ்தே பண்டிகை வரும்போது அவர் எருசலேமில் இருக்க தீர்மானிக்கிறார். இப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை, இப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய ஒரு தாகம் இன்றைக்கு சபை ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும், ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாளாக அது எப்படி நாம் இன்றைக்கு அதை பார்க்கிறோம் என்றால், வேதத்தில் நான் காண்பித்தேன். ஓய்வு நாளுக்கு மறுநாள் என்ன துவங்கி 50 நாட்கள் முடிந்து அடுத்த நாள் அது பெந்தேகோஸ்தே நாள் என்று. அப்ப இன்றைக்கு நாம் அதை எப்படி, இன்றைக்கு உலகம் இன்றைய தினத்தை பெந்தேகோஸ்தே நாளாக அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுதல் அந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த உயிர்த்தெழுதல் நாளை நாம் ஞாயிற்றுக்கிழமையாக நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் அது ஓய்ந்திருந்த நாள், சனிக்கிழமை ஓய்வு நாள். அப்போ அந்த ஓய்வு நாளுக்கு பிறகு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாள், நீங்க அந்த நாளிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்து பாருங்க, கவுண்ட் பண்ணி பாருங்க. இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு 50வது நாள் முடிந்து பரிசுத்த ஓய்வு நாளாக இது இருக்கும். வேதம் சொல்லுகிறதுபடி 7வது வாரமாக இது காணப்படும். கடந்த நேற்று சனிக்கிழமை 7வது சனிக்கிழமையாக அது பார்க்கப்படும். அப்போ 50 நாள் முடிந்து இன்று கர்த்தருடைய நாளை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருக்கென்று ஒரு போஜன பலி, அவருக்கென்று ஒரு வார பண்டிகையாக அதை கர்த்தர் ஏற்படுத்தினது தான் இந்த நாள். அது பெந்தேகோஸ்தே நாளாக அது மாறி இருக்குன்னா அதற்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. காரணம்,
என்ன அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்க 1ஆம் அதிகாரத்திற்கு நேராக நீங்கள் திரும்பி வருவீர்களானால், அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க இந்த 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்படியாக நான் காட்ட நான் விரும்புகிறேன். 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க. அங்க என்ன சொல்லுகிறதுனா, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 நாட்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த 40 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த 40 நாட்களுக்கு பிறகு இந்த இடத்துல ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. 11ஆம் வசனம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 10:11, அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அங்கே 40 நாட்கள் அப்போஸ்தலருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை பேசி தம்மை உயிரோடு இருக்கிறதை காண்பித்தாரா? அதில் ஒரு 40 டேஸ் போச்சா? இங்கே 10-11 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார், வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த 40 நாளில் இருந்து அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த 10 நாட்கள் நடக்கிற அந்த கீழே 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா அங்கே காணப்படுகிற சம்பவங்கள் அந்த மீதியான 10 நாட்களில் நடக்கிற சம்பவங்கள். அப்போ இந்த 50 நாட்கள், அப்போ டோட்டலா 50 நாட்கள் காணப்படுகிறது. அப்ப அந்த 50 நாட்கள் முடியும் போது அந்த இடத்துல வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அந்த 5ஆம் வசனத்துல, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. அப்போ 50 நாட்கள் முடிந்து என்றால் அங்கே ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டியதாக இருக்கு. நான் பேசிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். 50 நாட்கள் முடிந்து கர்த்தருக்கு ஒரு போஜன பலி. அந்த 50 நாட்கள் முடிந்து கர்த்தருக்கு வார பண்டிகை. அந்த 50 நாட்கள் முடிந்து அந்த மறுநாள் அந்த பெந்தெகோஸ்தே நாளாக மாறுதுன்னா அந்த 50 டேஸ் ஆஃப்டர் 50. அப்ப இங்கே இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கும்போது 50 நாட்கள் முடிந்து அவர் பரத்திற்கு ஏறுகிற அந்த ஒரு காரியம் நடக்குதுன்னா வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டியதாக இருந்துச்சு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த நாளிலே 50ஆம் நாளுக்கு மறுநாள் அந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இறங்க வேண்டியதாக இருந்தது. அந்த நாள் பெந்தெகோஸ்தே நாளாக அது மாறிற்று. எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? ஹல்லேலூயா. சரி, இப்போ அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா பிதாவுனோட வாக்குத்தத்தம் என்ன? அது நிறைவேறினாதான் இந்த பெந்தெகோஸ்தே நாளுக்கு ஒரு அர்த்தம். இல்லை என்றால் பெந்தெகோஸ்தே நாள் என்று சொல்வதற்கு இன்றைக்கு நாம் இப்படியாக இந்த காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு இருக்க முடியாது. அப்ப இன்றைக்கு நாம் பெந்தெகோஸ்தே நாளாக இதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் என்றால் பிதாவுனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அது நிறைவேறிற்று. அந்த வாக்கு தத்துவம் என்ன? என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையிலே நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். John's Gospel chapter 16 verses 7 to 14.
John's Gospel chapter 16 verses 7 to 14. யோவான் 16:7-14. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன், மன்னித்துக் கொள்ளுங்க, நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடைய இதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இங்கே ஆண்டவர் ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு உண்மையை சொல்லுகிறேன் என்று இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் போகணும், நான் போகலனா தேற்றவாளன் உங்களிடத்தில் வர முடியாது. ஏனென்றால் அவர் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் உங்களுக்கு உணர்த்துவார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களை சத்தியத்தில் அவர் உங்களை நடத்துவார் என்கிற ஒரு காரியத்தை, ஒரு உண்மையை என் அப்பன் இயேசு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்கள் பிதாவுடைய வாக்கு தத்தமாக இருந்தது, அவருடைய பிள்ளைகளுக்கு அது நிறைவேறும்படியாக. ஹல்லேலூயா. ஆமா, இது பிதா தம்முடைய ஜனத்திற்கு அவர் கொடுத்த ஒரு வார்த்தை, வாக்கு தத்தமாக என் அப்பன் இயேசுவின் மூலமாக உண்மையாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. என்ன? நான் போகணும், நான் போனால் தேற்றரவாளன் உங்களிடத்துல வருவார். அப்ப அவர் போனாதான் தேற்றரவாளன் என்ன செய்ய முடியும்? வர முடியும். அப்ப இந்த வார்த்தை நிறைவேற வேண்டும். அதுதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:5 அதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இடத்துல நம்ம அதை வாசிச்சோம் அல்லவா? பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நிறைவேற அது நிறைவேறிச்சா அப்படின்னா அதுதான் அந்த கீழே அந்த 10-9 நான் உங்களுக்கு காண்பித்தேன். நிறைவேற வேண்டிய ஒன்று. ஆகவேதான் சீஷர்கள் பார்க்க அவர் மேலே, அவர் வானத்திற்கு அவர் கடந்து சென்றார். தூதர்கள் சொல்றாங்க, அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அவர் திரும்ப வருவார். அப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு காரியம் நடந்ததுன்னா அடுத்தது என்ன நடக்கணுங்க? பரிசுத்த ஆவியானவர் வரணும். அங்கே என் அப்பன் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை அவர் சொன்னார்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். நான் போய் தேற்றரவாளன் வரணும்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல சீஷர்கள் காண அவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார்னா அடுத்தது யார் திரும்ப இங்க வரணும்? பரிசுத்த ஆவியானவர் வரணும். பரிசுத்த ஆவியானவர் வரணும். அந்த ஒரு அனுபவம் தான் இப்ப எப்ப நடக்குதுன்னா 120 பேர் அந்த மேல் அறையில கூடி இருந்த போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார். அப்ப 50 நாளுக்கு மறுநாள் அவருக்கு ஒரு பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு பாஸ் ஓவர் கடைபிடிக்க வேண்டியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவருக்கு ஒரு போஜன பலி செலுத்தப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது என்றால், அந்த நாள் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த பெந்தெகோஸ்தே நாளாக பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் இறங்குவதற்கு அன்றைக்கு அந்த 120 பேர் ஒருமனப்பட்டு அந்த மேல் அறையில கூடி இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கி வந்தது நிமித்தம் அந்த நாள் the day of Pentecostal பெந்தெகோஸ்தே நாளாக அது மாற்றப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தையின்படியாக 50ஆம் நாளுக்கு மறுநாள் கர்த்தரை ஆசரிக்கும் ஒரு பண்டிகையாக அந்த நாள் கொண்டு வரப்பட்டது. அதுதான் பெந்தெகோஸ்தே. இதுல நமக்கு என்னங்க செய்தி? பெந்தெகோஸ்தே நாள் எப்படி வந்தது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அது வருவதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொண்டோம். ஆகவேதான் அது பெந்தெகோஸ்தே என்று இப்பொழுது நாம் புரிந்து கொண்டோம். இவை எல்லாம் எதற்கு இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இவைகள் எல்லாம் நிறைவேற நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய அவர் சொல்லிய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு இவைகள் எல்லாம் நடக்குமானால், என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே பிதா எத்தனை வாக்கு தத்தங்களை உங்களோட வாழ்க்கையில அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா? ஹலோ, உங்களுக்கு அவர் வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறாரா? நாம் நன்றாய் இருப்பதற்கு, நாம் அழகாய் இருப்பதற்கு, அவருக்குள்ளாக இருப்பதற்கு ஆண்டவர் இப்படி ஒரு காரியங்களை சிஸ்டமேட்டிக்காக வைத்து அதை சரியாக அவர் செய்ய, அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறுவதற்கு இவைகள் எல்லாம் நடக்குமானால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு என் அப்பன் இயேசு சொன்னார்ல, ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போய் தேற்றரவாளன். அது நடந்தது என்றால், அது நடப்பதற்கு பிதாவுடைய வாக்கு தத்தமாய் இருந்து அது நிறைவேறுமானால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எத்தனை, என்னென்ன வாக்கு தத்தங்கள் அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற இந்த நாட்களில் நீங்கள் ஒருவேளை காத்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அதை நிறைவேறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அதை கிரியை செய்ய அவர் வல்லமுடையவராயிருக்கிறார். என்ன சூழ்நிலை நீங்கள் வாக்கு தத்தங்களை நீங்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டீர்கள்? கண்ணீரின் பாதையில் நீங்கள் போகும்போது அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை எண்ணி பாருங்கள். தனிமையில் இருந்தபோது அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். நீங்கள் சோர்ந்து போயிருந்த போது அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை நினைத்து பாருங்கள். ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். இவை எல்லாம் நிறைவேறுகிற காலத்திற்கு நேராக கர்த்தர் உங்களை இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே இந்த வார்த்தை கேட்கும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார் என்றால், அன்றைக்கு அது நிறைவேறினது என்றால், இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே படு நாளாய் நெடு நாளாய் காலங்காலமாய் காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற இதோ பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அவர் கிரியை செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போகிறார். பிலீவ் தட், விசுவாசிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு அவர் அதை கிரியை செய்ய போகிறார். அன்றைக்கு அவர் சொன்ன சத்தியங்களின்படியாக ஒவ்வொரு காரியமும் அவருடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற நடந்தது என்றால், தாமதமானாலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். காரணம், அவர் பொய் சொல்ல அவர் யாரல்ல. ஆமா, மனமாற. எஸ். அப்ப அவர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார்னா, உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரா? வார்த்தையை கொடுத்தாரா? உங்களுடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர் தம்முடைய வார்த்தை அவர் உங்களுக்கு கொடுத்தாரா? உங்களுடைய வேலை, உங்களுடைய வருமானங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்ப சமாதானம், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இல்லாவிட்டால் ஏதோ ஒரு காரியங்களை குறித்து என்னென்ன காரியங்களுக்கு அவர் வாக்கு தத்தம் கொடுத்து ஒருவேளை அது நிறைவேறாமல் அந்த வாக்கு தத்தங்களுக்காக நீங்கள் காத்திருப்பீர்களானால், இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அதை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளுக்கு நீர் ஒப்பு கொடுப்பீர்களானால், அவர் வேலை செய்யும்படி உங்களை நீங்கள் முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பீர்களானால், ஓ என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, உங்களுக்கு அவர் சொல்லிய வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தரையில விழுந்து போகாதபடிக்கு அவை எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவேற்ற முடிக்க பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்றாய் இடி முழக்கமாய் இந்த வேளையில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் கிரியை செய்ய போகிறார். இந்த வேளையில் அவர் உங்களோடு கூட அவர் கிரியை செய்ய போகிறார். என்னென்ன காரியங்கள் என்றைக்கோ அவர் ஒரு வார்த்தை அவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். அது நீங்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அந்த வார்த்தை அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இன்றைக்கு அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறும்படி அதை அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். காரணம் என்னன்னா, இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அனுபவத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போறீங்க. எத்தனை பேர் ஆமீன் என்று சொல்றீங்க? அன்றைக்கு அந்த பெந்தெகோஸ்தே நாளில் கர்த்தருடைய பிள்ளைகள் 120 பேர் ஒரு மகிமையான ஒரு அனுபவத்தை, ஒரு அற்புதங்கள், ஒரு அதிசயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டார்கள் என்றால், ஓ அந்த நாளை, அன்றைக்கு நடந்த அந்த ஒரு விசேஷித்த ஒரு நாளை இன்றைக்கு உலகெங்கிலும் ஒவ்வொரு வருஷமும் 50வது நாள் முடிந்து மறுநாள் பெந்தெகோஸ்தே நாளாக இன்றைக்கு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிற என்றால், அதற்கு முக்கிய காரணம் பிதா தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்குரிய நாளாக, பண்டிகை நாளாக இதை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஓ நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்க பாருங்களா. அப்ப ஈஸியா புரிஞ்சு கொள்ளுகிறது என்னன்னா, ஈஸியா நம்ம எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஒரு நாளாக கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடிய நாள் தான் பெந்தெகோஸ்தே நாள். ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் விசுவாசித்து நீங்கள் போவீர்களானால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் அன்றைக்கு அந்த 120 பேருக்கு நடந்தது போல இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் செய்து அவர் அனுப்ப அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நிற்போமா? கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். பெந்தெகோஸ்தே நாள் அது எப்படி வந்தது என்று நம்ம பார்த்தோம். அந்த பெந்தெகோஸ்தே நாள் வந்ததின் ஒரு காரணம் என்ன என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அப்படிப்பட்டதான அந்த மனமகிழ்ச்சியான அந்த நாளிலே இன்றைக்கு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையிலும் பிதாவுடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக இதோ கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் அவர் கிரியை செய்யும்படியாக இருக்கிறார். அவர் கிரியை செய்யும்படியாக இருக்கிறார். என் அப்பன் இயேசுவை கொண்டு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறிற்றென்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிதா அவர் உங்களுக்கு சொல்லிய வார்த்தை அது நிச்சயமாய் நிறைவேறும். என் அப்பன் இயேசு உங்களோடு கூட பேசின அந்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டிய காலத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு அது நிறைவேறும். எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி, என்ன வாக்கு தத்தங்கள் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். உங்கள் கணவரை குறித்தோ, உங்கள் மனைவியை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்களுடைய எதிர்காலங்களை குறித்தோ, ஓய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அவர் சொல்லிய அந்த வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தங்கள் நினைவு கூர்ந்து பாருங்க. கர்த்தர் அப்படியே செய்ய இந்த வேளையில் உங்கள் அருகில் அவர் கடந்து வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். ஓ இது அவர் உங்கள் நடுவிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போமா? அவர் உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணின அந்த வார்த்தைகளை கண்ணுக்கு முன்னாக கொண்டு வாங்க, அதை நினைவு கூறுங்க. ஓ இந்த நாட்களில் நீங்கள் எந்த சூழ்நிலை நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, இல்லாமையிலே நீங்கள் இருக்கலாம், வெறுமையாக இருக்கலாம், தனித்து இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், கண்ணீரோடு கூட இருக்கலாம், பாரத்தோடு கூட இருக்கலாம், ஏன் இந்த வாழ்க்கை என்று நீங்கள் எண்ணி இருக்கலாம். ஒருவேளை எனக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இன்னுமாய் கர்த்தருக்குள்ளாக நான் இருக்கணும், இன்னும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கணும், இன்னும் கர்த்தருக்குள்ளாக நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் யார் என்னென்ன சூழ்நிலை எந்தெந்த நிலையில நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை நினைவு கூர்ந்து பாருங்க. அவைகள் இந்த நேரத்தில் நிறைவேறுகிற ஒரு நேரம் இது. அவைகள் நிறைவேறுகிற ஒரு நேரம் இது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வேளையில் அது ஆகும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் இப்பொழுது நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அவர் அன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசின வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில நடக்கிறதை நீங்கள் உணர முடியும். உங்கள் வாழ்க்கையில அதை நீங்கள் பார்க்க முடியும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிற வண்ணமாக இருப்பது அல்ல,
என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில அதை உறுதிப்படுத்தி அவங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நிறைவேற்றி ஓ ஹல்லேலூயா தம்முடைய ராஜ்யத்திற்கு உங்களை பங்குள்ளவர்களாய் மாற்ற அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மகனே மகளே, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். உங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். ஓ வெள்ளம் போல் உங்களோட வாழ்க்கை சூழ்ந்திருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். யோர்தானை போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஓ செங்கடலை போல உங்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஓ இவைகளை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், இவைகளை குறித்த ஒரு கலக்கம் உங்களுக்குள்ளாக இருக்கலாம், இவைகளை குறித்த ஒரு நடக்கம் உங்களுக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய வாக்கு தத்தங்கள் இன்றைக்கு இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றும்படி அவர் உங்கள் அருகில் அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய அசைவாடுதலுக்கு உங்களை முழுவதுமாய் அவருடைய வார்த்தையை கொண்டு விசுவாசித்து நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் கிரியை செய்கிறது, அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தடுமாற்றத்தோடு கூட இருக்கிறீங்களா? ஓ கேள்விகளோடு கூட இருக்கிறீங்களா? ஓ எந்தெந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் அவர் உங்களுக்கு சொல்லி அந்த வார்த்தை இந்த நாளில் அது நிறைவேறுகிறது, இந்த நாளில் அது நிறைவேறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு விசாய் கரங்களை தட்டி கர்த்தரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் அருகில் அசைவாடி கொண்டிருக்கிறார். வல்லமையின் ஆவியானவர் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. வாக்கு தத்தங்கள் நீங்கள் பெற்று வருடங்கள் கடந்து போயிருக்கலாம். ஒருவேளை அந்த வாக்கு தத்தங்கள் நீங்கள் மறந்து போயிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் வாக்கு தத்தமாய் கர்த்தர் உங்களோடு இந்த காரியங்களை அவர் பேசியிருக்கலாம். இன்றைக்கு அவைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறுகிற நாளாக இருக்கு. அவரோட வார்த்தை நிறைவேறுகிற நாளாக இருக்கு. விசுவாசத்தோடு கூட கடந்து போங்க. அற்புதத்தை எதிர்பார்த்து காத்திருங்க, அதிசயத்தை எதிர்பார்த்து காத்திருங்க. உங்களோட வாழ்க்கையில் அது நிச்சயம் நிறைவேறும், அது முடிவுக்குள்ளாக வரும். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அதை நிறைவேற்றி அவர் முடிக்கிறவராயிருக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு கூட நீங்கள் போகும்படி உங்களை நான் வாழ்த்துகிறேன். கண்களை மூடி நாம் செபிப்போமாக. பரலோக பிதாவே, தர்மியான இந்த வேளையிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மகிமையான இந்த ஆராதனையிலே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக உம்முடைய சமூகத்திலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் மகிமைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெந்தெகோஸ்தே நாளில் உண்டான அந்த ஒரு அனுபவம் இன்றைக்கு ஆண்டவர் இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த மகிமையான அந்த ஒரு அனுபவத்திற்கு நேராக ஆராதனை வேளையில் நீர் எங்களை நடத்தினதற்காக, வார்த்தை கொண்டு கர்த்தர் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கலந்து கொண்ட தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு கூட கர்த்தர் நீர் அனுப்புங்க. உங்கள் சமூகம் முன்னாக கடந்து போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளாக நீர் வைத்து நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களுக்கு அவள் போய் சேர கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த பரிசுத்த ஆராதனை எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.